ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு. நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பார்த்துருப்போம், செஞ்சுருப்போம். இது ஸ்பெஷலாக முருங்கைக்கீரை போட்ட உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 7-8 மிளகாயும் சோம்பு போட்டு ஒரு 3 hours அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான புளி, ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. 1.5 மூடி தேங்காய், அது கூட பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தாளிக்கலாம். கிராம்பு, பட்டை, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அது கூட பூண்டை நான் இடித்து வச்சுருக்கிறேன், மிக்சியில் அரைக்கல, நல்லா இடித்து வச்ச பூண்டு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட நம்ம தக்காளி போட போகிறோம். அது கூட தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பொன்னிறம் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வரைக்கும் நம்ம நல்லா வதக்கியாச்சு. அது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அந்த புளி எல்லாத்தையுமே கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமே நல்லா ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, சின்ன ஜீரகம் அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி நீங்கள் நிறையாவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டை போடும்போது அதை தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். இதில் ஒரு டிப்ஸ் கொஞ்சோண்டு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெல்லம் ஆட் பண்ணும்போது உரப்பு, உப்பு இதெல்லாம் சமம் பண்ணிவிடும். அதனால் கொஞ்சோண்டு வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், முருங்கைக்கீரை நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு. நிறைய முருங்கைக்கீரை நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம் தாராளமாக. அப்புறம் ஊற வச்சுருந்த பருப்பு, இந்த மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணி அதை அரைச்சாச்சு. அந்த பருப்பை இதை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி அதை இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி பானையை வேக வைக்கும்போது முதல்ல தண்ணி கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்ததும் மேலே அதுக்கப்புறமே அந்த உருண்டையை வைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும். உருண்டை கொதித்து ரெடி ஆகிடுச்சு இட்லி பானையில். இப்போ நீங்கள் அதை குழம்புல நீங்கள் இப்போ போடலாம். போட்டிங்கன்னா உடையாது, எதுவும் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு குதி விட்டு இந்த உருண்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான், சிம்பிள் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடைசியாக அது மேலே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.